ஒரு டோன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த படத்துல ஒரு 2 டோன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 பேர் ஆதித்யா ஹரியானா படத்துல ஹீரோ, தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல படம் ஹீரோ. அவருக்கு வந்து நல்லா யூனிட் கிடைச்சிருக்கீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் படமே தமிழ்ல ரொம்ப நல்லா யூனிட் கிடைச்சிருக்கு. என்னன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்லி, ஒர்க் பண்ற மாதிரி தெரியல எனக்கு. இதுக்கு முன்னாடி நஸ்கல் படத்தை பார்த்துருக்கீங்க. இது என்னோட 2வது படம். கன்னடாவில் ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். இந்த தமிழ்ல வந்து இது 2வது படம். அரியான் படம் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஆஃப் மூவி முடிஞ்சிருக்கு. எனக்கு 2 பாட்டு இருக்கு. அது ஒரு பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னொரு சாங் கம்போசிங் பண்றாங்க. இப்போ வந்து ஹீரோ ஹீரோயின் கேமராமேன் எல்லாரையும் உள்ள பாத்தீங்க. இப்போ அதோட ரொம்ப முக்கியமான ஒரு நபரை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். நீங்க யாரு? அதான் சொல்லிட்டு விக்ரம். நான் லண்டன்ல ஃபேமா பண்ணேன். ஆஸ்திரேலியால ஆடியன்ஸ் அதை கேட்டுதான் நீ எனக்கு கூப்பிட்டு வந்த. கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு ஃபிலிம் மியூசிக் இருக்கு. டைட்டிலே வந்து பேசிக்கா அரியான்றது வந்து அப்படியே நான் ஓவராலா பார்த்தா எதுவுமே அறியாதவன். ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு டியூன் கொடுத்து ஒரு ஃபிலிம் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கு. ஒரு 1.5 minutes டியூரேஷன் வரும். மற்ற நார்மலா எல்லா படத்திலும் பண்ற மாதிரி ரீமிக்ஸ் எல்லாம் நாங்க இந்த வாட்டி டச் பண்ணல. தேவையில்லை. ஏன்னா அவங்களே அவ்வளவு நல்ல பாட்டு போட்டிருக்கும் போது தேவையில்லாம நம்ம அதை கெடுத்துக்கிட்டு, அதனால நாங்க ரீமிக்ஸ் இதுவே போல எல்லாமே நார்மலா ஒழுங்கா கம்போஸ் பண்ணி பக்காவா அரேஞ்ச் பண்ணி போயிட்டு இருக்கோம்.